வணக்கம். பேசாலை புனித வெற்றிநாயகி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கிய ராச்சியம் 4.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் கருவாடு மற்றும் பெறுமதி சேர் உணவு வகைகள் உற்பத்தி நிலையம் ஒன்றை உருவாக்குவதற்காக வழங்கியுள்ளனர். இந்த நிதியிலிருந்து கட்டிடத்திற்காக முதற்கட்டமாக 1.8 மில்லியன் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இன்று அதற்கான அடிக்கல் வைக்கும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த உதவியை எமக்கு பெற்றுத்தர தேனி அமைப்பு மற்றும் அது வெளிச்சம் அமைப்பும் ஆனது திட்டத்தை எமக்கு பெற்றுத்தந்துள்ளது. அத்தோடு இந்த திட்டத்தை எமக்கு வழங்குவதற்காக ஒப்புதல் வழங்கிய மன்னார் பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர் மற்றும் சேவை பிரிவு உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த திட்டத்தை வழங்குவதற்கு உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுடைய வாழ்வு வளம் பெறவும் இவர்கள் முன்னெடுக்கின்ற நற்காரியங்கள் அனைத்துமே ஆண்டவரே உம்மினாலே ஆசிரியப்படவும் உம்முடைய சித்தம் இவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் பேசால கிராமத்தில் மன்னார் அபிவிருத்தி சங்கத்தினால் இன்றைய நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு கட்டடம் ஒன்று அமைப்பதற்காக உதவி செய்திருக்கின்றார்கள். வறுமையான நிலைமைகளோடையும் ஏழ்மையிலையும் வாழுகின்றவர்களுக்கு ஒரு உதவி புரிகின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டட வேலைகள் ஆண்டவரால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் இவர்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இவர்களுடைய வாழ்வாதாரங்களின் மூலமாக இவர்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்குவதற்காக இது மன்னார் அபிவிருத்திகளால் உருவாக்கப்பட்டு பலராலையும் பாராட்டப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இவர்கள் மன்னாரில் வெறுமனே பேசாலை கிராமத்தில் மட்டுமல்லாமல் பல இடங்களில் வாழ்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றார்கள். இவர்களுடைய சேவைகள் பாராட்டப்படவும் இவர்களுடைய வாழ்வு உயர்த்தப்படவும் ஆண்டவர் நிறைவாக இவர்களை ஆசீர்வதிக்கவும். இந்த கிராமத்தினுடைய ஜிஎஸ் அதாவது கிராம உத்தியோகத்தர்களுடைய சிறப்பான எடுத்துக்காட்டும் அவர்களுடைய பணிகளும் எங்களுடைய கிராமத்தில் மிகவும் போற்றப்படுவதாகவும் இருக்கின்றது. எனவே இவர்களுடைய பணிகள் வெறுமனே நின்று விடாமல் முன்மேலும் இவர்களுடைய பணிகள் தலை தோன்றி நிறைய மக்களுக்கு இவர்கள் உதவி செய்வதற்கு ஆண்டவர் தாமே அருள் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் பேசாலை தெற்கு கிராம அலுவலர். எமது பேசாலை பகுதியிலே இயங்குகின்ற மாற்றுத்திறனாளிகள் அமைப்புக்கென மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கிய ராச்சியத்திலே இயங்குகின்ற இந்த உறுப்பினர்கள் தங்களது பெறுமதியான பணத்தினை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது என்னத்துக்குன்னு சொன்னால் எமது பகுதியிலே வந்து 45 லட்சம் ரூபாய் பெறுமதியான கருவாடு மற்றும் பெறுமதி சேர் உணவு பொருட்களுக்கான ஒரு தொழிற்சாலை ஒன்று அமைவதற்கும் அந்த அவ்வளோ பெறுமதியான பணத்தை அனுப்பி வைத்து அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய நமது மாற்றுத்திறனாளிகள் அவற்றினூடாக தங்களது வாழ்வாதாரத்தை சிறப்பாக மேம்படுத்தவும் அவற்றினூடாக இந்த மன்னார் மாவட்டத்திலே இன்னும் அந்த செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள் அதாவது கருவாடு உற்பத்தி பொருட்கள் அதோடு சேர்ந்து ஏனைய தானிய வகைகள் அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தினூடாக எமது நாட்டிற்கும் இன்னும் எமது பகுதிகளுக்கும் அது பிரயோசனமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். விசேடமாக இந்த விடயத்தை நமது பகுதியிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு ரீதியாக எங்களுக்கு அனுமதி அளித்த மாவட்ட செயலாளர் மற்றும் நமது மன்னார் நகரத்தினுடைய பிரதேச செயலாளர் உட்பட ஏனைய அலுவலர்களுக்கும் இன்னும் நமது மன்னார் மாவட்டத்திலே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தேனி அமைப்பு அதனூடாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏனைய கிளை அமைப்புகளுக்கும் நாங்கள் இந்த வேளையில் சிறப்பான நன்றிகளை எனது கிராமத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த தொழில்பேட்டை மூலமாக நமது பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் அவர்களது கஷ்டமான துன்பமான
வாழ்க்கை தரங்கள் உயர்வதனூடாக தங்களது வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கும் இன்னும் இது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கின்றபடினாலே எல்லோரும் இணைந்து இந்த விடயத்தை சிறப்பாக கையாண்டு அதன் மூலமாக மன்னார் மாவட்டத்திற்கும் இன்னும் இந்த உற்பத்தி ஏன் இந்த இடத்தை தெரிவு செய்வதற்கான நோக்கம் நமது பகுதியிலே நல்ல மீன் வளம் இருக்கின்றபடினால அந்த கிடைக்கக்கூடிய மீன்களை எடுத்து அதை கருவாடாக பதப்படுத்தி அதை பொருத்தமான முறைகளூடாக அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய தரத்திற்கு அவற்றை கொண்டு செல்வதற்கான நோக்கமாக இருக்கிறது. அதற்குரிய பொருட்கள் நமது பகுதியிலே தாராளமாக கிடைக்கின்றபடினால மன்னார் மாவட்டத்திலே இந்த பகுதி தெரிவு செய்யப்பட்டது. அதாவது மீண்டும் முறை இந்த நிதியை வழங்குகின்றவர்களுக்கும் அதை இங்கே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த அனைவருக்கும் இந்த வழியில் நான் சிறப்பான நன்றிகளை கிராம சேவையர் என்ற ரீதியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற அனைத்து மக்களுக்கும் சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் மன்னார் மாவட்டத்தின் பேசாலை கிராமத்திலிருந்து கழிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைய ஒரு நிகழ்வு, அதாவது மன்னார் நலம்பெரி சங்கம் UK ஐக்கிய ராஷ்டிரியன் அமைப்பின் ஊடாக கடந்த வருஷத்தின் ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு பணியை எங்களுடைய மன்னார் நலம்பெரி சங்கம் UK ஐக்கிய ராஷ்டிரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு எங்களோட மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற 5 பிரதேச செயலாளர் பிரிவு இருக்கின்றது. அதில் 5 பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய வாழ்வாதார தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு கடந்த வருடம் லண்டனில் பெரிய ஒரு நிகழ்வு நடத்தி அதனூடாக சேர்க்கப்பட்ட நிதியை தங்கள் ஊடாக எமது மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளி தேனி இணையம் ஊடாக அந்த நிதியை கொண்டு இன்று இந்த நிகழ்வு இன்றைக்கு மன்னாரில் இருக்கின்ற பீசால வெற்றிநாயகி அமைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முதல் நிகழ்வாக இங்கு இந்த பகுதியினுடைய பங்கு தந்தை எமது கிராம சேவையாளர் மற்றும் எமது இந்த 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 திட்டத்தின் ஊடாக பயனடைய போகின்ற இந்த பயனாளிகள் மத்தியிலே இந்த நிகழ்வு இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் பார்த்தா பல வளங்கள் இருக்கின்றது. அதில் பிரதானமாக எங்களுடைய கடல் வளம், விவசாய வளம். மன்னார் இந்த தகுதியை பார்த்த போனால் மன்னாரில் கடல் வளம், இந்த கடல் வளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை இதில் நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். இந்த திட்டத்தினூடாக இங்கு இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளும் இங்கு இருக்கிற மக்களும் நன்மையடைய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கமும் இந்த பணத்தை தந்த இந்த லண்டன் நலம்பெரி சங்கத்தினுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் முழுமையாக தங்களுடைய ஆதரவை வழங்கி இரவு பகல் பாராது தங்களுடைய நிதிகளை எங்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய மன்னார் மாவட்ட மாற்றுத்திறனாளி தேனி இணையம் சார்பாக அந்த அமைப்புக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்று ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நல்ல நாளில் இந்த நிகழ்வை இந்த வெற்றிநாயகியினுடைய அமைப்பினுடைய நிர்வாகத்தினை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தி அந்த பயனாளிகளை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தி இந்த மக்களை அரவணைச்சி பெரிய ஒரு விருட்சமாக இந்த தொழிற்சாலை விரிவடைந்து இங்கு இருக்கின்ற எமது இலங்கை பூராகவும் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களோட மக்களுக்கும் இந்த கருவாடு ஏற்கனவே எங்களுடைய கிராம சேவையாளர் சொன்னது போல தரமான உற்பத்தியை செய்து ஒரு நல்ல பேரும் எடுத்து ஒரு பெரிய ஒரு பிராண்டாக இந்த தொழிற்சாலை மாற வேண்டும் என்று இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களையும் எனது நல்லாசிகளையும் கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த வெற்றிநாயகி அமைப்பினுடைய நிர்வாகத்தினருக்கும் எங்களுடைய தேனி இணையம் சார்பான நன்றியும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சந்தோஷமாக இருங்க. அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.